மேஷராசி அன்பர்களே, தொழில்துறை உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறது. குடும்பத்திலே புதிய உறவுகள் வருதல், அதன் மூலம் சில சந்தோஷ நிகழ்வுகள் நடத்தல், உங்களுடைய தனித்தன்மையை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள், வேலை பளுக்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, நெடுநாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைதல் போன்ற நல்ல பலன்கள் நடக்கூடிய நாட்களாக இருக்கிறது. குறிப்பாக விவசாயத்துறை, பால்துறை போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியரிடத்திலே பாராட்டு பெறுவார்கள். ரிஷபராசி என்பர்களே, சந்திர பகவானுடைய சஞ்சாரம் குருவின் நட்சத்திரத்திலே அமைந்து உங்களுக்கு குதூகலத்தை தரக்கூடிய வாய்ப்பை தருகிறது. சமயத்திலே உங்கள் முயற்சிகள் தள்ளி போகும். ஆனால் அதைவிட 2 மடங்கு சந்தோஷம் தரக்கூடிய சில நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதற்கு முன் சந்தித்திராத சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு மகான்களுடைய ஆசீர்வாதம், இன்னும் சில பேருக்கு தெய்வத்தினுடைய ஒரு இன்ட்யூஷன், மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு இன்ட்யூஷன், அதன் மூலமாக சில தீர்வுகள், இப்படி உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும் நாளாக இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், மாணவர்கள் படிப்பு மேலோங்கும், பெண்களுக்கு வளமும் ஏற்றமும் நடக்கும். இன்னும் சில புதிய வாய்ப்புகள், உங்கள் தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகளாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய முயற்சியை சற்று ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதுக்கு ஒரு தடை போடலாமா என்கின்ற ஒரு சூழ்நிலை வரலாம். உங்கள் வீட்டு பெரியவர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடலாம். ஆனால் அது உங்களை தடுப்பதற்காக அல்ல, உங்களை காப்பதற்காகத்தான். அவர்கள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். குடும்பத்தில் உங்கள் கருத்து எடுபடவில்லையே என்கின்ற ஆதங்கம் இருக்கும். அலுவலகத்திலே உங்களுடைய கருத்து எடுபடவில்லை என்கின்ற ஆதங்கம் இருக்கும். ஆனால் உங்கள் திறமைகளை வெகு சீக்கிரத்திலே காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் யார் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ரகசியம் தங்காது. ஆகையினாலே எதையும் வெளிப்படையாக பேசுகிறோம் என்கின்ற ஒரு மனநிலையை தவிர்த்துவிட்டு பேச வேண்டிய இடத்திலே பேச வேண்டிய விஷயங்களை மட்டும் பேசினால் உங்களை ஜெயிப்பதற்கு யாரும் கிடையாது. பெண்களே, உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதே சமயம் குடும்ப உறவுகளிடத்திலே சற்று கவனமோடு இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. கடகராசி. கடகராசி என்பர்களே, சந்திர பகவான் உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரித்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகிறார். குறிப்பாக வெளிநாட்டிலே பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புடையவர்கள், வெளிநாட்டு வேலைக்காக விண்ணப்பித்தவர்கள், அவர்களுக்கு நல்லதொரு பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதிலே சற்று காலதாமதம் உண்டாகலாம். குடும்பத்திலே உங்கள் உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இல்லாவிட்டாலும் உங்களுடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவார்கள். பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொண்டால் நல்லதொரு பலனை அடைவார்கள். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள்.
சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்ற குருவின் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரித்து உங்களுக்கு ஏற்றத்தையும் தாழ்வையும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறார். நீங்கள் செய்த முயற்சியிலே ஒன்றிரண்டு தோல்வியுடலாம். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாமல் போகலாம். ஆனால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. எடுத்த காரியத்தை இனிதே முடித்துக்கொள்ள குருவின் அருளை பெற வேண்டும். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களை மதித்து நடந்தால் உங்கள் வாழ்க்கை திருப்திகரமாக நீங்கள் விரும்பிய வண்ணம் சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தரும் தினமாக இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு தங்களுடைய வல்லமையை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு நாள். கன்னிராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்த சந்திர பகவான் மிக லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதினாலே பொருளாதார ஆதாயங்களை பெறுவதோடு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும், உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பணி மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், பெண்களுக்கு வளமும் ஏற்றமும் பொருளாதார சேர்க்கையும் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பதனாலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே சற்று கவனம் கொள்ள வேண்டியது அவசியம். துலாம் ராசி அன்பர்களே, சந்திர பகவானுடைய புனர்பூச நட்சத்திர சஞ்சாரமானது உங்களுக்கு சில பல ஏற்றங்களையும் தாழ்வுகளையும் தரலாம். 3-6 கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே அவர் சஞ்சரிப்பதினாலே எதிர்பாராத சில தடங்கல்கள் வந்து போகும். நீங்கள் ஒன்று நினைக்க செயல் ஒன்று நடக்கும். நாம் நினைத்தபடி இந்த காரியம் போகவில்லை என்கின்ற ஒரு வேகம் உண்டாகும். தேவையற்ற விரோதங்கள் வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. சக மனிதர்களிடத்தே அனுசரித்து போவதன் மூலமாக சில காரியங்களை சாதித்து கொள்ளலாம். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய தொழிலே புதிய முயற்சிகளை செய்து புதிய கோணத்திலே அந்த தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீர்கள். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு நலமும் வளமும் தரக்கூடிய நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் நீங்கி சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்கள் மனக்கவலைகள் தீர மகேஸ்வரனை வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். ஆரோக்கியம் பழைய நிலைக்கு திரும்பி உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு வாய்ப்பை தருகிறது. மன மகிழ்ச்சியும் புதிய தெம்பும் உடலிலே ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு ஏற்றமும் மாணவர்களுக்கு வளமும் தங்களுடைய ஆசிரியரிடத்திலே பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தனுர் ராசி அன்பர்களே, உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கிற சந்திரன் அஷ்டமஸ்தானத்திலேயே சந்தரிக்கப் போகிறார். ஆகையினாலே சற்று கவனம் தேவை. சந்திராஷ்டமத்தினுடைய துவக்கத்திலே இருக்கிறீர்கள். ஆகையினாலே இதிலும் கவனமும் நிதானமும் இருந்தால் இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காலையில் எழுந்ததும் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே மகாலட்சுமியினுடைய வழிபாடு செய்யுங்கள். இன்னும் சில குறைபாடுகளை நீக்கிக் கொள்வதற்கு துளசியை கொண்டு விஷ்ணுவுக்கு செய்கின்ற வழிபாடு இந்த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்தை குறைத்துவிடும்.
பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசி அன்பர்களே, விரையாதிபதியாக இருக்கிற குருவின் நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பதினாலே மனைவிக்கு சில குறைபாடுகள், அதன் மூலம் சில செலவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவி உறவியலே சில குறைபாடுகள் உண்டாகலாம். உங்களுடைய மனக்குழப்பத்தை நீக்கிக்கொள்ள சிவபெருமானை வழிபாடு செய்து வில்வ இலையினாலே அர்ச்சனை செய்யுங்கள். எதிர்பார்த்திருந்த சில தகவல்களுக்கு தாமதமாக வந்து சேரலாம். வருமானங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் வேண்டிய அளவுக்கு இல்லை என்கின்ற ஏக்கம் இருக்கும். பெண்கள் தங்களுடைய முயற்சியினாலே சில காரியங்களை சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பிலே ஒரு நாட்டம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, சந்திரனுடைய வலிமையினாலே உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள். நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி சாதிப்பீர்கள். அலுவலகத்திலே பணிபுரிவர்களுக்கு உங்கள் கருத்துக்கள் மேலோங்கும். மாணவர்களுக்கு வெற்றி உண்டாகும். பெண்களுக்கு வளம் உண்டாகும். புதிய வருமானங்கள் வருவதற்கு தேவையான திட்டங்கள் தீட்டிக்கொள்வீர்கள். வெகு நாட்களாக கிடைக்காதிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். மொத்தத்திலே திடீர் அதிர்ஷ்டங்களும் திருப்பங்களும் நிறைந்த தினமாக இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலிமையோடு காணப்படுகிறார். உங்கள் ராசிநாதனான குருவின் நட்சத்திரத்திலே அமர்ந்து உங்கள் பெருமையை இந்த உலகுக்கு அறிய வைப்பார். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். வருமானங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு நகைகள் வாங்கி கேட்கக்கூடிய யோகங்கள் இருக்கின்றன. மாணவர்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் குதூகலமும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது.